லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த 50 நாட்கள் ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலே ஐயா கருணாகரன் ஐயா முன்பாக வந்து நம்ம இந்த ஆரம்ப ஜப பகுதியிலே நடத்துவாங்க. அவங்களுடன் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஐயா மேலே வந்துருங்க. நின்று இல்லை பரவாயில்ல. ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திர கிருபியாக கொடுக்கப்பட்ட வேலைக்காக நன்றி அப்பா. அந்த மாலை வேலையிலே தகப்பனே அப்பா, அந்த 50ஆம் நாள் உபவாச ஜெபத்திலேயும் தகப்பனே 8வது நாளை காணிச்சத கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, தடைப்பட்ட பிள்ளைகளை இங்கே கொண்டு வாங்கப்பா. அந்த வானத்தின் மலையெல்லாம் அடைத்து தகப்பனே மழை இல்லாதபடி எல்லாரும் அந்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க அப்பா. சுகமளிக்க ஆரம்பத்திலிருந்து முடிவு தகப்பனே நீங்கள் சுகமாக்குங்காரன் தொட்டு அப்பா ஒவ்வொருவரையும் இருக்கப்பட்ட பலவீனத்தை எல்லாம் மாற்றுங்கப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிகளும் வாசிக்கிற ராஜா அப்பா, நீங்கள் பொறுப்பேற்றி தகப்பனே அப்பா. அப்பா, குஷ்டரோகி பார்த்து தகப்பனே உனக்கு சித்தமான நீ சுத்தமாக நீ என்ன செய்வன்னு கேட்ட வேலை தவணை சுத்தமானால் சுத்தமாக்கும் என்று சொன்ன வார்த்தை ஒன்றி தகப்பனே நீங்கள் சுத்தமாக்கு. நீ குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தின தேவன் தான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கப்பட்ட எல்லா பலவீனத்தையும் தகப்பனே அப்பா நீங்கள் நல்ல சுகத்தை கொடுத்து இந்த ஆராதனை ஆரம்பத்து முடிவு பரிசுத்த ஆவியானவர் நடத்தி தரும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. பேசு அப்பா, செய்து கொடுக்குற மகனை மறுத்து நீங்கள் பேசுங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்ப கிருபை தாங்கப்பா. உங்களுடைய ஐக்கியத்தில் அதிகமாக நாங்கள் பலப்பட கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களும் பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே.
அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். உன் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Praise the Lord. Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலே நாம் கர்த்தரை உயர்த்தும் முன்னமாக ஒரு 3 முறை நாம் கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ச்சியாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்திலே யூதாஸ் காரியோத்து எப்படி இவன் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான், எப்படி என்ன மெத்தடில் காட்டி கொடுக்குறான், என்னென்ன தந்திரங்களாக செய்தான்னு சொல்லி நேற்று தினத்திலே நம்ம ஆழமான சத்தியங்களை நாம் கேட்டோம். இன்றைய தினத்திலே அதற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் முதல் 53ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 49 முதல் 53 வரை. 49வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆமென். அடுத்துக்கப்புறம் அல்லேலூயா. போதும். இங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் யூதாஸ் காரியோத்து. அவர்களை இயேசு கிறிஸ்துவை சிறை பிடிச்சிட்டாங்க. கையும் களவுமா பிடிச்ச உடனே பேதுருக்கு உடனே கோபம், எப்படி ஆண்டவரையே காட்டி கொடுத்துட்டானே யூதாஸ் காரியோத்து அப்படின்னு சொல்லி யார் இயேசுவை அந்த கைது பண்ணாங்களோ இவன் என்ன பண்ணுறாரு, பேதுரு கத்தியை எடுத்து வலது காதார என்ன பண்ணுறாரு, வெட்டுகிறார். நான் படிச்சுட்டு இருக்கும்போது இதை நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். கைது பண்ணது அந்த பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன் மல்கூஸ் அப்படிங்கிறவர் தான் ஆண்டவரை அந்த ரோம போர் சேவர்களோடு வந்து கைது பண்ணது. இப்போ இது காட்டி கொடுக்க காரணமாக இருந்தது யாரு, யூதாஸ் காரியோத்து. அப்போ பேதுரு ரொம்ப ஹானஸ்டான ஒரு மனிதனாக இருந்திருந்தால் அவன் யாருக்கு அதை முதல்ல வெட்டியிருக்கணும், யார் தலையை வெட்டியிருக்கணும். ஆனால் பாருங்க, இவன் யாருடைய காதை வெட்டுறான், அவன் போன வேகத்தில் தலையை தான் வெட்ட போயிருப்பான் எனக்கு தெரிஞ்சு, அந்த வேலைக்காரனுடைய தலையை உண்டு இல்லாமல் பண்ணிடலான்ட்டு. ஆனால் அவனுடைய காது எதிர்பட்டதுனால காதோட போட்டான், வலது காதோ அப்படியே வெட்டிட்டான். இதில் இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த மல்கூஸ் இவர் யார், எதனால இவர் ஆண்டவரை பிடிப்பதற்காக இவர் வரணும், ரோம போர் சேவர்களோடு எதுக்கு வரணும்? நம்ம இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சாதாரணமாக அவங்க வீட்டில் ஏதோ வேலை செய்கிற மனுஷன் போல், சும்மா பழைய ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டில் சமையல்காரனாக இருப்பான், அப்படி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அப்படி சாதாரணமான ஒரு மனிதன் போல் அந்த வேலைக்காரன் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையை கேட்டோன்னு நினச்சிடுறோம். இவர் யார், எதனால் ஆண்டவரை இவர் கைது பண்றார், இந்த பவர், இந்த அத்தாரிட்டி இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரை கைது செய்யும்படியாக முதலாவது அந்த பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரர்கள், ரோம போர் சேவகர்கள், அப்புறம் குறிப்பாக யூதர்கள் இதை வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி ஒரு திரள் கூட்ட ஜனம் என்ன பண்றாங்க, அந்த கெத்செமனே மலைக்கு அப்படியே வர்றாங்க, ஏறி வர்றாங்க, ஆண்டவர் இருக்கிற இடத்துல வர்றாங்க. திமுன்னு ஒரு கூட்டம் என்ன ஆகுது, சரி பிடிக்க ஒரு எந்த நிகழ்ச்சியும் பாருங்க, ஒரு பிரச்சனைனா அங்கே என்ன இருக்கும், வேடிக்கை பார்க்க ஆட்க போவாங்க, கூட்டம் போவாங்க, அப்படி தானே? இது தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்கும். எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தால் போதும், அங்கே ஒன்றுமே இருக்காது. ஒரு 2 2 வீலர்காரன் ரோட்டில் சண்டை போட்டிருப்பான், பஸ்ஸு முதற்கொண்டு லாரி முதற்கொண்டு என்ன பண்ணும், நின்று வரிசையாக பார்க்கும், அங்கே ஒரு சப்ப மேட்டராக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இதே போல் ஆண்டவரை சிறைப்பிடிக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டோன்னே யூத ஜனங்கள் இதெல்லாம் ஆமாம் அவரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இதை வேடிக்கை பார்ப்பதற்காக அந்த ஒலிவ மலையிலே அந்த ரோம போர் சேவர்கள் முதலாவது போகிறாங்க. பின்னாடி யூதர்கள் எல்லாம் தீப்பந்தங்களோடு தீவெட்டிகளோடு, தீப்பந்தம் அணைஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா, திருப்பி பற்ற வைக்கணும் பார்த்தீங்களா, திருப்பி எப்படி இவங்க வருவாங்க, மலையிலேருந்து இறங்கி தீவெட்டிகளோடு ரொம்ப ஆயத்தமாக போகிறாங்க. மலைக்கு போன உடனே ஆண்டவர் தான் எதிர்கொண்டு, ஏன் யாரை தேடி போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறோம் நான் தான் சொன்னேன். என்னாச்சு, எல்லா கூட்டங்களும் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று சொல்லி நம்ம கேட்டோம். ஒரு ஆண்டவரை பிடிப்பதற்காக தன்னுடைய சொந்த ஜனங்கள், யூத ஜனங்களுக்காக வந்தேன் என்று சொல்லி பல வேதாகம் பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். ஆனால் தன் சொந்த ஜனங்களை என்ன பண்ணப்பட்டார், அவர் வெறுக்கப்பட்டார், வெறுத்து ஒதுக்கப்பட்டார். இப்போ இந்த மல்கூஸை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவர் தான் நான் யூதாஸ் காரியத்தை சொல்லி கூட்டு போகிறான்,
நான் போவேன், நான் யாரை முத்தம் கொடுக்குறோன்னு என்ன பண்ணிடணும், நீங்கள் கையும் காலமாக கரெக்டாக பத்திரமா பிடிச்சிடணும், விடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனடியாக இவன் யாரை போய் கரெக்டாக ஆண்டவர்கிட்ட போய் முத்தம் கொடுத்த உடனே இந்த பிரதான ஆசாரனுடைய அந்த வேலைக்காரன் மல்கூஸ் என்ப நபர் ஆண்டவரை என்ன பண்ணுறாரு, அப்படியே பிடிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணுறாரு. அரெஸ்ட் பண்ணதை பார்த்த உடனே தான் இந்த பேதுரு ஐயாவுக்கு கோவம் வந்து என்ன பண்ணிட்டாரு, நல்ல காத்தோட சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, வசமாக வெட்டிட்டான். அவன் யூதாஸை தான் வெட்டியிருக்கணும், வெட்டுறதா இருந்தான். ஆனால் பாருங்க, என்றைக்குமே தப்பே பண்ணாதவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். அவர் டியூட்டியை பார்க்க வந்தார். அவருக்கு இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அவங்க மேலுள்ள அதிகாரி சொன்னதுனால அதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாரு, தன் கடமையை செய்ய வந்த ஒரு நபரை இங்கே பேதுரு என்ன செய்கிறாரு, காதோட வெட்டுறாரு. ஆண்டவர் இதை பார்க்கிறார். ஆஹா, இவன் யாரு, இவன் எதனால நம்மளை பிடிச்சிட்டானே, இவன் காதை போய் வெட்டணும்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார் பேதுருவை பார்த்து, பட்டயத்தை எடுக்கிறவன் எதாலே சாவான், பட்டயத்தாலே சாவான், உன் பட்டயத்தை உன் உரையில போடு அப்படின்னு சொல்லி பேதுருக்கு அங்கே ஒரு வார்னிங், நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு பயபக்தியை கொடுக்குற. எப்பவுமே இந்த யூதர்கள் அல்ல, இந்த 11 சீஷர்கள் 12 சீஷர்கள் ஒருத்தன் எங்கே நிற்கிறான், இப்போ அவன் பேயா மாதிரி இந்த பக்கம் நிற்கிறான். 11 சீஷர்கள். எப்பவுமே இந்த சீஷர்கள் என்ன செய்வாங்கன்னா, மலை பகுதிகளில் ஆண்டவரோடு ஊழியம் செய்ய போகிறதுனால காட்டு பகுதியில் போகும்போது தன்னுடைய அந்த விலங்குகள் இந்த காட்டு மிருகங்கள் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்வதற்காக கலிலேயர்கள், இவங்களில் யாரை சேர்ந்தவர்கள், கலிலேயாவை சார்ந்தவர்கள். அந்த ஒரே ஒரு நபர் தான் யூதேயாவை சார்ந்தவர். இந்த கலிலேயர்கள் எப்பவுமே என்ன வச்சிருப்பாங்க, வெப்பன்ஸ், பெரிய நல்ல தீட்டுன கத்தி என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த உரையில ரெடியாக வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு காட்டு மிருகம் வந்தது அப்படின்னா உடனடியாக அதை எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, அதை தடுத்து அதிலிருந்து தப்பிச்சு இவங்க போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவரோடு இந்த 11 சீஷர்களோடு இவர் அந்த மலையில் செல்லும் பொழுது இந்த 11 பேருக்கும் சேர்த்து எத்தனை கத்தி மாத்திரம் இருந்ததுன்னா, 2 அந்த வெப்பன்ஸ் கத்தி மாத்திரம் தான் இருந்தது. அது ஒரு கத்தி யார்கிட்ட இருந்தது, பேதுரு ஐயாட்ட இருந்தது. பேதுரு ஐயா ஆண்டவர்கிட்ட கேட்காம என்ன பண்ணிட்டார், எடுத்து வேகமாக வெட்டினதை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அந்த மல்கூஸை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த சுவிசேஷங்களிலே வேலைக்காரன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 9வது வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இவர் யார், இவருக்கு இங்கே தான் பெயரே கொடுக்குறாங்க. இது எல்லா சுவிசேஷங்களும் இவருக்கு வெறும் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரர் என்று சொல்லிதான் இவரை பிரதிபலிச்சிருப்பாங்க. இங்கே யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது 18வது வசனம் 2வது வசனத்திலிருந்து 9வது வசனத்து வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இங்கே 18:10 12ஆம் வசனம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ஹல்லேலூயா. இங்கே தான் இந்த யோவான் தான் கரெக்டாக எழுதுறாரு. இவருக்கு என்ன பெயர், மல்கூஸ் அப்படின்னு சொல்லி இவர் பேர் கொடுக்கிறாரு. இவர் யார், இந்த மல்கூஸ் என்கிற நபர் யார், எதனால் இவர் ஆண்டவரை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கு இந்த பவர், இந்த அத்தாரிட்டி எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது இவர் முதலாவது ஒரு யூத நபர். என்ன நபர், இவர் யூத குலத்தை இவர் சார்ந்தவர். பேதுரு இவரை தான் என்ன பண்றாரு, கத்தியை எடுத்து அப்படியே வெட்டுறாரு. இவர் வேடிக்கை பார்க்க வந்தவர் அல்ல பேதுரு. எத்தனையோ ஜனங்கள் வந்தாங்க ஆண்டவரை சிறைப்பிடிக்க, எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லி போய் அவன் காதை வெட்டலை. ஆண்டவருக்கு முன்பாக அந்த ரோம போர் சேவர்களுக்கெல்லாம் முன்பாக நின்றதுனால தான் இவன் காது என்ன இருக்கு போயிருக்கு. அப்போ இவர் மிக முக்கியமான ஒரு நபர் அல்லவா, ஆண்டவரை கைது செய்கிற அளவுக்கு இவருக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இவர் யாருடைய வேலைக்காரர், பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரர். இந்த பிரதான ஆசாரியருடைய பெயர் என்ன தெரியுமா, காய்பா. சொல்லுங்க, காய்பா. அந்த வருடத்தின் பிரதான ஆசாரியர் காய்பாவினுடைய வேலைக்காரர் தான் இந்த மல்கூஸ். அப்போ இவர் ஒரு சாதாரண வேலைக்காரர் அல்ல. இவருக்கு அந்த வீட்டிலே அவருடைய அந்த பிரதான ஆசாரியருக்கு கீழே எல்லாவற்றையும் நிர்வகித்தது இந்த மல்கூஸ் தான். வேலைக்காரர் என்றால் அந்த காய்பாவின் வீட்டிற்கும் இவர்தான் தலைவர். காய்பாவினுடைய அலுவலக காரியங்கள் எல்லாவற்றிற்கும் இவர்தான் ஒரு மூத்த அதிகாரி, ஒரு மேனேஜிங் டைரக்டர் மாதிரி. இப்போ நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு அந்த போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு அடிமையாக போனார். படிப்படியாக ஆண்டவர் உயர்த்தி அந்த வீட்டிற்கு ஆண்டவர் என்ன வச்சாரு,
அந்த வீட்டின் குடும்பம், அந்த போத்திபார் குடும்பத்தை தவிர எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக அந்த போத்திபார் வைத்தது போல, இங்கே இந்த மல்கூசும் அந்த பிரதான ஆசாரியனுக்கு தவிர அந்த குடும்பங்களில் எந்த தலையிட முடியாது. குடும்பத்தை தவிர இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் மல்கூஸ் என்ன சொன்னாலும் காய்பா அப்படியே கேட்பாரு, காய்பா மல்கூஸ் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையோடு ஒரு நல்ல ஒரு கணத்தை இந்த மல்கூஸுக்கு இந்த காய்பா கொடுத்து வைத்திருந்தார். பொதுவாகவே ஒருத்தரை அந்த ரோம அரசாங்க சட்டத்தின்படி ஒருவரை அரெஸ்ட் பண்ணணும், ஒருவரை சிறை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பிரதான ஆசாரியர் என்ன பண்ணணும், போகணும். ஏன் போகணும்? என்ன குற்றத்திற்காக இவரை நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம், என்ன காரியத்திற்காக அரெஸ்ட் பண்ணுறோம் என்ற டீட்டெயிலாம் இருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவரை கைது செய்ய போகும்பொழுது இவரிடத்தில் எந்த விதமான சாட்சிகளும் இல்லவே இல்லை. இவர்களெல்லாம் ஒரே நோக்கம், ஆண்டவரை சிலுவையில் அடிக்க வேண்டும். அது ஒன்று மாத்திரம்தான். எதற்கு அடிக்க போகிறோம் தெரியவில்லை. ஏன் இவரை கொல்லணும், எதனால என்ன பாவம் பண்ணாரு தெரியாது. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு என்ன வெறி வந்துட்டுன்னா, ஆண்டவர் என்ன பண்ணணும், கதையை முடிக்கணும். அப்போ பிரதான ஆசாரியர் வந்தால்தான் அந்த இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய முடியும். ஆனால் அந்த இடத்திலே அவர் வரவில்லை. அதற்கு பதிலாக யார் அனுப்பி வைக்கிறாரு? இந்த மல்கூஸ் அனுப்பி வைக்கிறார். ரோம போர் சேவர்களே போனா கூட அவரை பிடிக்கிறது யாரை தான் பிடிக்கணும்? மல்கூஸ் தான், அந்த பிரதான ஆசாரியர் தான் அவரை கைது செய்யக்கூடிய அவ்வளவு ஒரு பவர், அந்த அத்தாரிட்டி. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, யாரை வேணா இருக்கலாம், அவங்களை கைது செய்யக்கூடிய அந்த பவர் அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுக்கு அந்த காய்பா எண்ணக்கூடிய அந்த வீட்டின் தலைவர் கொடுத்து வைத்திருந்தார். ஆண்டவரை கைது செய்த உடனே பேதுருக்கு கோபம் வந்தது பாருங்க. எப்படியே ஆண்டவரை பிடிப்பண்ணி அப்படின்னு சொல்லி காத்தோட போட்டுட்டாரு. காது துண்டா வெட்டி என்னாச்சு, கீழே விழுந்தது. அப்புறம் பார்த்து பேதுருவோட சொல்றாரு, ஏன்பா இப்படி பண்ற, கத்தி எடுக்காத, கத்தியை நீ உன் உரையில போடு, இதை பண்ணுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம யோவான் சுவிசேஷத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் லூக்காலையும் நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய காதை தொட்டு என்ன செய்கிறார் ஆண்டவர், சுகம் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒன்றும் அந்த காது வெட்டினோடனே அந்த அந்த கீழே அந்த கடந்த காதை எடுத்து ஒட்ட வைக்கலை, பஞ்சர் போடலை. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுக்கு பஞ்சர் போட சொல்லி தருவாங்க பிரச்சனைக்கு. ஆண்டவர் உங்கள் பிரச்சனைக்கு பஞ்சர் போட மாட்டார், அங்கே ஒரு சொல்யூஷனே உங்களுக்கு உருவாக்குவார். ஆமென். அந்த பிரச்சனையவே இல்லாத, அந்த வடு கூட இல்லாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் கைகளை வைத்த உடனே எல்லா ஜனங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆஹா, காது வெட்டியாச்சே. அவன் அப்படியே அழுக ஆரம்பிச்சிருப்பான். என்னுடைய கற்பனை, ஐயோ என் காது போயிட்டேன்னு சொல்லி முட்டி போட்டு அவன் காதை தேட ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் எல்லாருடைய கவனங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கவனமோ அந்த காது வெட்டப்பட்டு இருந்தா பார்த்தீங்களா, அவன் மீது இருந்தது. அவனுடைய காதை, எத்தனை கூட்ட ஜனங்கள் இருந்திருப்பாங்க, ஆண்டவர் போய் அவன் காதை தொட்ட உடனே அவனுக்கு அங்கே காது முளைத்தது. ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, காதை ஆண்டவர் ஒட்ட வைக்கவில்லை, காதை முளைக்க பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் முளைக்க செய்கிற ஆண்டவர். ஆமேன். நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். பட்ட மரத்து கூட இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மரம் பட்டு போயிருக்கும், ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சோன்னா பாருங்கள் என்ன ஆயிரும், அப்படியே அந்த இதழ்கள், அப்படியே அந்த அந்த சின்ன சின்ன அந்த இலைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு மரத்துக்கே இப்படி நடக்குது அப்படின்னா மனிதனுக்கு ஏன் செய்ய மாட்டார்? ஆமென். நம்முடைய மேனுவல் யார் கையில் இருக்குது? அவருடைய கையில் இருக்குது. அவனுடைய வாழ்க்கை, அவனோட பிரமிப்பு. ஆஹா, அப்போ அவனை இயேசு கிறிஸ்துவை கைது செய்துட்டார் மல்கூஸ். காது வெட்டப்பட்டது, ஆனால் அதே அந்த கைது செய்யப்பட்ட அதோட தன் கரங்களை வைத்து ஆண்டவர் அவனை சொஸ்தப்படுத்தின உடனே ஐயோ, அவனுக்குள்ள அப்படி ஒரு பரபரப்பு, ஒரு திகைப்பு வந்தது. யார் இந்த நபர், எப்படி இவர் எனக்கு சுகம் கொடுத்தார்? அப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான், இது யாரு தான், இது கடவுள் தான், இது ஆண்டவர் தான். இவனுக்குள்ள ஒரே ஒரு குழப்பம், யாரா இருக்கணும் இவர்? ஏன் காது, அந்த ரத்தம் கூட வடிஞ்சிட்டு இருக்குது, ரத்தம் கூட வடிஞ்சு அவன் கையிலலாம் இருந்திருக்கும், அவன் சட்டையிலலாம் இருந்திருக்கும், அந்த கீழெல்லாம் அந்த ஃப்ளோரில் அந்த தரையிலலாம் அந்த ரத்தம் வடிச்சிருக்கும். ஆனால் பாருங்க, ஒரே செகண்டில் ஆண்டவருடைய காதை சுகப்படுத்தினார். ஆண்டவரை பிடித்து காய்பா வீட்டிற்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போன உடனே காய்பா கேட்டிருப்பாரு, என்னையா மல்கூசு, ஆண்டரை பிடிச்சிட்டியா? அவன் காதை பிடிச்சிட்டே சொல்லியிருப்பான், ஆமாம், என்ன பண்ணி பிடிச்சிட்டேன் ஐயா. அப்படியா? என்ன சட்டை பண்ணாங்களா? இல்லை 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 இல்லை, பண்ணலை. இவன் சிந்தையெல்லாம் என்ன எங்கே போயிட்டு இருக்கு? காதுக்கு வந்துட்டு.
அப்படியே எங்கே வச்சிருக்க? இந்த கீழே வச்சிருக்கேன். அப்படியா? இவனுடைய சிந்தை முழுக்க முழுக்க அவனுடைய காது. அவர் இயேசுவையும் பார்க்கிறான், காதையும் பார்க்கிறான். நம்பவே முடியவில்லை. தொட்டு 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 பார்க்கிறான். என் காது எப்படி போச்சு, ஒட்ட வச்சுட்டாரேன்னு சொல்லி இரவு முழுவதும் அந்த காய்பாவின் வீட்டிலே ஆண்டவரை துன்பப்படுத்தினார்கள், அவரை கேவலப்படுத்தினார்கள். ஆனால் இவன் மனசுக்குள்ள நினைச்சிருப்பான், ஏய் தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க, இவர் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து நினைத்து கொண்டே இருந்திருப்பான். எத்தனையோ ஜனங்கள் அவரை அங்கே வச்சு துப்புனாங்க, கொட்டுனாங்க, ஏளனப்படுத்தினாங்க. அப்போ இவனுக்குள்ள என்ன சிந்தை ஓடி இருக்கும்? நோ 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 நோ, நீங்க தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க, இவர் யாரு? நிச்சயமாகவே இவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய குமாரன். எல்லாம் முடிச்ச உடனே அந்த காய்பாவின் வீட்டிற்கு கீழே ஒரு சிறைச்சாலை இருந்தது. அப்போ 2 கைகளையும் கட்டி அப்படியே அங்கே அவரை கட்டி வச்சிருந்தாங்க, ஆண்டவரை. அப்போ இவன் மல்கூஸ் அப்படியே மேலே வாக்கிங், அந்த மேலே அந்த வாட்ச்மேன் கரெக்டாக அந்த டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் யோசிச்சிருக்கலாம், என் காதையே ஒட்ட வச்சாரு, இந்த சிறை இதெல்லாம் ஒரு செகண்டில் முறிக்கப்பட்டுனா என்ன ஆயிரும்? எல்லாம் பிரேக் ஆயிரும், அவருடைய கட்டுகள் எல்லாம் அருந்து விழுந்துடுமே. ஆனாலும் இவர் எதனால இப்படி இருக்கிறார்? ஏன் இவ்வளவு கொடுமைகளை சகிக்கிறார், நிந்தனைகளை சகிக்கிறார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்தது. ஆமேன். ஆண்டவரை முன்பின் தெரிந்ததோ தெரியலையோ, ஆனால் என்றைக்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரோ அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாறியது. ஆமேன். அவனுடைய டோட்டலாக அவனுடைய லைஃபையே ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் முதலாவது செய்த அற்புதம் எங்கே செஞ்சார்? ஆண்டவர் கானா ஊர் கல்யாணத்தில். ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கடைசியாக செய்த அற்புதம் இந்த மல்கூசனுடைய காதை தேவன் சுகப்படுத்தியது. ஆமேன். இந்த சிலுவை பாடுகளில் நீங்கள் வந்திருக்கீங்க. மல்கூஸ் ஆண்டவரை சிறைபிடிக்க போனான், அதனால் அவன் இழந்த காதையும் அவன் பெற்றுக்கொண்டான். இன்று நீங்கள் ஆண்டவருக்குள் நீங்கள் சிறைப்பட்டால் உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பு எப்படினாலும் இருக்கலாம். அவன் ஆண்டவரை தொட போனான். நல்லா பாருங்க, ஆண்டவரை சிறைப்பிடிச்சவங்க, ஆண்டவரை அடித்தவங்க, ஆண்டவரை துன்புறுத்தினவர்கள், ஈட்டியால் சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரை குத்தினவங்க, அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் லைஃப் எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாருமே ஊழியக்காரங்களானாங்க, எல்லாருமே சீஷர்களானாங்க. ஒரு வசனம் இருக்கிறது, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட அந்த கரை எல்லாம் சொஸ்தமாக்கப்பட்டு ஒரு பியூர் ஹார்ட்டை ஆண்டவர் கொடுத்தாரு. மல்கூஸ் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பான், சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இவர் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல, இவர் ஒரு விசித்திரமானவர், உண்மையிலே இவர் தேவகுமாரன், உண்மையிலே இவர் தேவனுடைய சாயலை தரித்திருக்கிற ஒரு மனிதர் என்று சொல்லி ஆண்டவரை அவன் பார்க்கக்கூடிய அந்த இருதயத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். ஆமேன். இன்று நீங்கள் கர்த்தருக்குள்ளே சிறைப்படும் பொழுது, இன்னைக்கு எப்படியாவது நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் முதலாவது உங்கள் சிந்தனைகளை ஆண்டவர் தொடுவார். ஆமென். உங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்பட்டு இருக்கலாம், முதலாவது உங்கள் சிந்தனைகளை ஆண்டவர் பலப்படுத்துவார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. மத்தேயு 26:52 வாசிங்க, நம்ம வாசிச்சு நம்ம முடிக்கலாம். பன்னிரண்டு லெகியோனுக்கு அதிகமான தூதர்கள். பேதுருக்கு அட்வைஸ் கொடுக்காரு, நீ கத்தி எடுத்து வெட்டுற, நான் ஒரு சின்ன ஜபம் என் மனசுக்குள்ள பண்ணா போதும், என் பிதா என்ன பண்ணுவாரு? 12 லெகியோன்களை அனுப்புவார். ஒரு லெகியோன், அந்த தூதனுடைய வல்லமை 7000 போர் சேவர்களுக்கு சமம். எத்தனை போர் சேவர்கள்? 7000. அப்போ 12 7 போட்டால் எவ்வளோ வரும்? 71,000 சம்திங். 71,000 கொஞ்சம் கூட மேலே போகும். அப்போ அவ்வளவு பேர் சேர்ந்தா என்ன ஆகும்? இவங்களாம் என்ன ஆவாங்க? ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அவ்வளவு வல்லமைகளை அவர் பெற்றிருந்தோம், அவர் மரண பரியந்தம் நமக்காக அவர் தாழ்த்தினார். ஆமேன். என் பிதா எனக்கு அந்த கொடுத்த அந்த பானத்தை, அந்த மரணம் என்கிற அந்த ஆக்கினையை நான் பருகாமல் இருப்பது எப்படி? இதை தடை பண்ணாத, விட்டுருன்னு சொல்லி அவர் தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முழுமையுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மல்கூசனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ
நம்ம ஆண்டவரை நாம் நிந்தித்திருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் பல முறையும் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே தேடி தேடி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கவலைப்படுத்தியிருக்கலாம், அவரை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவரை காயப்படுத்தின வேளையில் அவருக்கு கெட்டும் போது எவ்வளோ ஒரு கவலை இருந்திருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் பண்ணாத ஒரு தப்பை அடுத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது எவ்வளோ வேதனை இருக்குது. நீங்கள் ஒரு தப்பே பண்ணலை, உங்கள் மேலே ஒரு பொய் புகார் வருது, உங்களால் தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. 10 பேருக்கு ஃபோன் பண்ணி அவனை திட்டிடுவான். தப்பே பண்ணலை, எப்படி என்ன பேசலாம்? கோபம் வரும் பாருங்க, அவ்வளோ டென்ஷன் வரும். எத்தனை பேர் அப்படி பேசியிருக்கீங்க? எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்ன பண்ணியிருப்போம், அதை ஃபீல் பண்ணியிருப்போம். நாம் செய்யாத ஒரு தவறை நீ செய்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம கேட்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆண்டவர் எதற்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ கவலை இருந்திருக்கும். அத்தனை கவலைகளையும் அடக்கி, அத்தனை துக்கங்களையும் அடக்கி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆமேன். அவன் இழந்து போன அவனுடைய காதை ஆண்டவர் மீண்டும் புதிதாக, ஒரு புதிய உறுப்பை ஆண்டவர் அவனுக்கு புதிதாக கொடுக்கிறார் என்றால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய முடியாது? ஆமேன். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய நன்மைகளை செய்ய முடியாது? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு நிற்கிற காரியத்தில் ஒரு நன்மையை துளிர்க்க பண்ண முடியாது? உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் சுக வாழ்வுகளை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். மல்கூசுக்கு காதை துளிர்க்க பண்ணார், உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். ஆமேன். கடைசியில் இந்த மல்கூசை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் மரித்து உயிரோடு அந்த எழுப்பின அந்த லாசரு சீஷனாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அந்த லாசருவுக்கு உடன் ஊழியராக இந்த மல்கூஸ் இருந்து சீப்புரு அப்படிங்கிற தீவிலே இரத்த சாட்சியாக இந்த மல்கூஸ் என்கிற அந்த வேலைக்காரன், பிரதான ஆசாரியனுடைய அந்த வேலைக்காரன் ஆண்டவருக்காக உயிர் தியாகத்தை அவன் செய்தான். ஆமேன். அவனுடைய வாழ்க்கை முழுவதையுமே ஆண்டவர் மாற்றினார். ஒரே அற்புதம், ஒரே ஒரு தொடுதல், ஒன் டச், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டவர் மாற்றிடுவார். ஆமேன். ஒரே ஒரு தொடுதல், ஆண்டவருடைய ஒரு அரவணைப்பு, ஒரே ஒரு வார்த்தை உங்கள் குடும்பங்களை மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்கள் தலைமுறைகளை மாற்றும், உங்கள் எதிர்காலத்தையே ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் என் காது இழந்தான், அந்த மாதிரி நான் நிறைய காரியத்தை நான் இழந்து போய் இருக்கிறேன், நான் நிறைய காரியத்தை கடந்த நாட்களில் நான் விட்டுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி கவலையோடு வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் இதோ ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறார். ஆமேன். அது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அவர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆறுகளுக்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, மல்கூசிற்கு எப்படி ஆண்டவர் மீண்டும் ஒரு காதை, புதிய காதை கொடுத்தாரோ அதே போல ஒரு புதிய துவக்கம், ஒரு நியூ பிகினிங்கை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். ஆமேன். யாருக்கெல்லாம் அது ஒரு வேணும், ஒரு புதிய துவக்கம் வேணும் அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, ஓ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தாரும். அன்று ஆண்டவரே இந்த மல்கூசின் ஆண்டவரை காதை தொட்டீர், அவனுடைய சிந்தனையை மாற்றினீர், ஓ அவனுடைய எண்ணங்களை மாற்றினீர், அவனுடைய அந்த இயலாமையை மாற்றினீர், அவனுடைய கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்தீர். இதே ஆண்டவர் இன்றவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அப்படியே நீங்க கேளுங்க. அன்று தொட்ட அதே ஆண்டவர் இன்று உங்களை அபிஷேகிக்க, உங்களை அனலாக்க அவர் போதுமானவர். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ஒரு புதிய துவக்கத்தை தர அவர் போதுமானவர். ஆண்டவருக்காக வல்லமையுள்ள காரியங்களை செய்ய, ஓ உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அன்று அந்த மனிதன் ஒப்பு கொடுத்தது போல, ஓ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பெரிய விடுதலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதியும் 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 தகப்பனே. இழந்து போன எல்லா ஆண்டவரே சுக வாழ்வுகள், ஆண்டவரே மேகத்தை போல், யோபுல நாங்கள் வாசிக்கிறோம், ஓ மேகத்தை போல் எங்கள் சுக வாழ்வு போயிட்டேன்னு சொல்லி ஆண்டவரே யோபு பக்தன் ஆண்டவரே அழுதான் தகப்பனே. ஆனால் மேகத்தை போல் கடந்து போன சுக வாழ்வு உம்முடைய கரத்தில் இருந்ததே, நீர் மீண்டும் அவனுக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே கடந்த வருடத்தில் எங்கள் பிள்ளைகள், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வருகிற பிள்ளைகள் இழந்து போன எல்லா சுக வாழ்வு மீண்டும் கரங்களிலே வந்து சேர்வதாக, வந்து சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மாற்றும் எல்லா தரித்திரங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே மாற்றினீரே.
அந்த ஒவ்வொரு வல்லமை ஆண்டவரே சிரசில் வைக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளோம். மீட்பரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் சில காரியங்களுக்காக நாம் செபிக்கிறது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. நாம் இந்த நாளை ஒரு அற்புத சுகமளிக்கிற ஆராதனையாக நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு சில வசனங்களை வாசித்து ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. சரி, போதும். இந்த இடம் இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல தெரிந்த ஒரு வேத பகுதி. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் சில நோய்களுக்கு காரணம் அக்கிரமம். அல்லேலூயா. அதனால தான் அக்கிரம சிந்தைக்காரரே, அக்கிரம எண்ணத்தில் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி இந்த அக்கிரமம்ங்கிற வார்த்தை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம மனமறிய யாருக்கும் அக்கிரமம் செய்ய மாட்டோம், அப்படி தானே? யாருக்காவது மனதார நம்ம அக்கிரமம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் ஆண்டவரை அறியாத நாட்களிலேயோ நம்முடைய முன்னோர்களோ ஆண்டவரை பற்றி தெரியாதபடி கர்த்தருக்கு விரோதமான அக்கிரமங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது விசாரிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ அக்கிரமங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அது நிமித்தம் அந்த நோய்களை எல்லாம் குணமாக்குவாராம். அல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அது ரொம்ப எனக்கு இந்த வசனம் இன்னைக்கு நான் ஜோம் பண்ணேன். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஜோம் பண்ண போறீங்க. சில அக்கிரமங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நோய்களை கொண்டு வந்திருந்துச்சு அப்படின்னா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நோய்களை கொண்டு வந்திருந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் 2 காரியம் செய்தார். முதலாவது அந்த அக்கிரமங்களை மன்னிக்கிறார், 2வது நோய்களை குணமாக்குகிறார். 107ஆம் சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை கூட நம்ம அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சில வியாதிகள், சில நோய்கள், சில பலவீனங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கிற ஒரு காரியமா இருக்கு. சில பலவீனங்கள் வருது, சில வியாதி வருது அப்படின்னா அந்த பலவீனம், அந்த வியாதியினுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? அவனுடைய ஜீவ மரண போராட்டமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் சில ஜீவ மரண போராட்டத்துக்கு எதுவான காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிறது, பின்னாட்களில் சாத்தான் ஏதாவது தந்திரமாக வைத்திருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறாராம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியா 3வது இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 147ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. சில நேரம் சொல்றோம் இல்லையா, என்னுடைய இருதயமே என்னாச்சு, நொறுங்கி போச்சுங்க, இருதயத்தை உடைச்சிட்டாங்க, என் இருதயத்தை நொறுக்கிட்டாங்க அப்படின்லாம் நான் என்ன பண்றோம், வார்த்தைகளை கேட்குறோம். எழுத்தின்படியேயும் இருக்குது, சில நேரம் மருத்துவத்தின்படியும் இருதய பலவீனங்கள். மனுஷனுக்கு இருதயம் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு 3வது கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு காரியம், எந்தெந்த காரியத்தெல்லாம் இருதயம் நொறுங்குண்டவர்களாக இந்த இடத்துல இருக்கிறீங்களோ, இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாக நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களோ, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை எல்லாம் கர்த்தர் குணமாக்குகிறார்.
அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார். சில நேரங்கள்ல மனிதர்கள் உங்க இருதயத்தை நொறுக்கி இருக்கலாம். சில தேவையில்லாத சில கிரியைகள், காரணங்கள், சில பலவீனங்கள் உங்க இருதயத்தை நொறுக்கி இருக்கலாம். எந்த காரியத்தினாலும் நீங்க இருதயம் நொறுங்குண்டவர்களாய் நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் குணமாக்குகிறார். நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கி உங்களுடைய இருதயத்தை வாழ வயதின் நாட்களுக்கு ஒப்பாக அவர் பலப்படுத்துகிறார். நிறைவாக ஓசியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓசியா, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு. அப்படி நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கவனிங்க. கர்த்தருடைய கோபம் சில பலவீனங்களை கொண்டு வருது. புரியுதா? அல்லேலூயா. சில கோபம், கர்த்தருடைய கோபம். எப்போ கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும்? உங்களை பார்த்து ஒரு கேள்வி. அவ்வளோ சீக்கிரத்தில் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. எப்போ கோபம் வரும்? நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்த பதிலை சொல்லலாம். கீழ்ப்படிதல், விக்கிரக ஆராதனை, வேற அவருக்கு விருப்பம் இல்லாத. நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி. சகாயம் செய்கிறது யாரு? கர்த்தர் மாத்திரம் தான் நமக்கு சகாயம் செய்ய முடியும். அப்போ சில கோபங்கள் சில பலவீனங்களையும் வியாதிகளையும் கொண்டு வருது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? அதற்கு காரணம் நம்முடைய சீர்கேடு. நம்முடைய வாழ்க்கையில சீர்கேடு இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நிமிடம் சோதிச்சு பார்க்கணும். இந்த ஜெப நாட்கள்ல எல்லாத்துக்காக நீங்க சோதிச்சு பார்க்கணும். ஒரு சீர்கேடு உங்க வாழ்க்கையில எதுக்காவது சீர்கேடு இருக்குதா, சீர்கேடு ஆண்டவருக்கு முன்னதாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். சீர்கேட்டை குணமாக்கிட்டார் அப்படின்னா உங்களை மனப்பூர்வமா சிநேகிப்பாராம். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் சில சீர்கேடுகள், சில பலவீனங்கள், வியாதிகளை கொண்டு வந்து கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம ஏற்பா இருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் அந்த சீர்கேட்டை எல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த சீர்கேட்டை விட்டு நீங்க வெளிவரும் பொழுது அதை குணமாக்கி கர்த்தர் உங்களை மனப்பூர்வமாய் நேசிக்க போகிறார். இல்லை நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் ஒரு ஜெப குறிப்புக்காக நான் ரொம்ப ஜெபிப்பதற்காக நேற்றைய தினத்திலேருந்து நான் பாரப்பட்டேன். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும், என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கணும். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கான சில பலவீனங்களுக்காக கடந்த சில நாட்களில் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசக்கூடிய வயசு வந்தும் பேசாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெப குறிப்பெல்லாம் வந்துருக்கு. புரிந்தா உங்களுக்கு? எத்தனை வயசில் பிள்ளைகள் பேசணும்? 1 வயசோ 1.5 வயசோ, அது அந்தந்த பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து, அந்தந்த ஆக்டிவிட்டியை பொறுத்து அந்த பிள்ளைகள் பேசும். ஒரு 3 வயசுக்கு மேலே பிள்ளைகள் பேசாமல் இருந்தால் அந்த பெற்றோர்களுடைய இருதயம் பாரப்படுது. அப்போ அன்னைக்கு சிலர்லாம் வந்து என்னுடைய பிள்ளைகள் பேசாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சில குழந்தைகளுடைய சரீர வளர்ச்சி, மன வளர்ச்சி குறைந்த ஒரு சூழ்நிலை, அதுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், பேர்களை எழுதி வச்சு. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கைஃபர் ஆக்டிவிட்டியா பாப்பா, என்ன பேர்? ஆமாம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அந்த பிள்ளைகள் வந்து துருன்ட்டு வயது வந்தாலும் அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது, அவங்க ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள், இந்த குழந்தைகள் எல்லாம் பாருங்கள், அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அந்த வருத்தத்தோடையே அவங்க இருக்கிறாங்க, அவங்க உள்ளத்தில் அந்த வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஜெபிக்க போகிறோம். அருமையான இப்படிப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக உங்கள் வீடுகளில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய நண்பர்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளை ஆசீர்வதித்து, நான் சொன்ன இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி
ஆண்டவரே இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் நீங்கள் ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய வேல்யூ. அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் தொட முடியும். அப்போது சில இப்படிப்பட்ட சில பலவீனங்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் சுகத்தை கொடுக்க முடியும். மருந்து மாத்திரைகள் செய்யாத காரியத்தை அந்த கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களுக்கு செய்யணும். நல்ல கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகவீனத்தில் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே குறிப்பிட்ட வயது பேசாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து நல்ல மழலை சொற்கள் வரட்டும்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கட்டும், பாட ஆரம்பிக்கட்டும், துதிக்க ஆரம்பிக்கட்டும்னு சொல்லி இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீர வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதே உச்சம் தலையில் அந்த பிள்ளைகள் மீது உடைய ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் தொடுவதாக, ஆண்டவரே தழும்புள்ள கரம் தொடுவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹைப்பர் ஆக்டிவிட்டியோடு ஆண்டவரே துருன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் இருக்கிற அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கை கால்கள் சரியாக செயல்படாத குழந்தைகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே தகப்பனை, மாற்று திறன் படைத்த குழந்தைகள் எங்களுக்கு இருக்கிறதேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற பேரண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்து கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிற எல்லா குழந்தைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அற்புத சுகம் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திற்கும் புறப்பட்டு சொல்லட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கரம் ஆளுகை செய்வதாக உடைய பலத்த கரத்துக்குள்ள தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உன் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டான், உன் அக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் ஜெபித்த ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய கல்வாரி சிலுவையில் வைக்கிறோம். இப்பொழுது கேட்க போகிற வார்த்தை இந்த நாளிலே வந்திருக்கிற எங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும்.
ஒரு தேவ கரமும் தேவ பிரசன்னமும் இறங்கி வந்து அற்புதம் செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் உட்காருவோம். இந்த நாளிலே ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். இந்த நாளிலும் ஒரு சிறப்பு செய்தி கேட்க போகிறோம். சிறப்பு செய்தியாளர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, டென்சி தான். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தா, அப்பா எனக்கெல்லாம் எப்போ செய்திக்கு சான்ஸ் தருவீங்க அப்படின்ட்டு. நீ எனக்கு என்னைக்காவது கர்த்தருடைய ஏவுதல் எனக்கு வரணும், அப்போ தான் தருவேன். எப்படி உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு அடுத்தால கேள்வி கேட்டான். அல்லேலூயா. அவர் திடீர்னு எனக்கு நடத்துதல் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதனால் கடந்த நாட்களிலெல்லாம் கிட்டத்தட்ட 1 மாதமாக 4th செமஸ்டருக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு, கடந்த நாளில் எக்ஸாம்லாம் முடிஞ்சோடனே நான் ஃப்ரீ ஆகிட்டேன்ப்பா, எனக்கு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு கேட்டதுனால ஜெபத்தோடு இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கரங்களை தட்டி டென்சியை வரவேற்போம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பாலகருடைய வாயினாலும் என்ன பண்ணுவாராம், துதி உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் கருத்தாய் நாம் கேட்டு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கு, உள்ள கொஞ்சம் பயமும் இருக்கு. ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த அற்புதத்தின் சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கும் கர்த்தராகிய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலைக்கு நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு கலங்கி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கலக்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது பயம் மித்த எல்லாத்தையும் தவிர்த்து கலக்கங்கிறது எல்லா விஷயத்தையும் கலந்து எல்லா ஒரு சூழ்நிலைகளும் எதிராக நம்மளுக்கு செயல்படும் போது வர ஒரு விஷயம். இப்போ வியாதின்னு எடுத்துக்கோங்களேன், அவ்வளோ பயப்படுவாங்க. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் போகும்போதும் அவ்வளோ பயப்படுவாங்க. எத்தனையோ வியாதிகள் இன்னும் தீர்க்கப்படாமையே இருக்கு, அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. அதுக்கு அதை ப்ரிவென்ட் தான் பண்ண முடியும், அதை தடுக்கலாம், அதை இன்னும் நல்ல ஸ்டேஜுக்கு போகாம தடுக்க முடியும். ஆனா அதுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இடத்துல வந்தோம்னா அது எல்லாத்துக்கும் மருந்து உண்டு. கர்த்தர் நம்ம மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், ஒரு பரம வைத்தியர் இல்லையா? அப்படியாக பார்க்கிறோம். இன்னைக்கு 2 சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதான ஒரு உண்மையான சம்பவத்தை நாம் பார்ப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? பெரும்பாலானவங்களுக்கு இந்த சம்பவம் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? இதுல பார்க்கிறோம், எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளம் எதுக்கு பக்கத்துல இருந்துச்சா? ஆட்டு வாசலருக்கு இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டாம். ஓகே, 5 மண்டபங்கள் அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அடுத்து யார் யார் இருக்கா அப்படிங்கிறது அடுத்தடுத்துல சொல்லியிருக்காங்க. குருடர், ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் இருக்கா? கண்ணு தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, அதாவது ஊர்ல இருக்க எல்லா குறைபாடு உள்ளவங்களும் எந்த மண்டபத்தில் இருக்காங்க?
அந்த பெதஸ்தா மண்டபத்துல தான் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட மனுஷர்கள் கண்டிப்பா எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? குடும்பத்தால கைவிடப்பட்டு, சமுதாயத்தினால கைவிடப்பட்டு, ஒதுக்கப்பட்டும் எப்படி இருப்பாங்க? மன உடைந்து ஒரு கலக்கத்தோட எப்பவுமே என்ன பண்ணுவாங்களாம்? இருப்பாங்களாம். யூதர்களுடைய நம்பிக்கைப்படி அந்த பெதஸ்தா குளத்துல அந்த அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆமென். அந்த அந்த மண்டபம் 5 மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு அதாவது 5 மண்டபம் சுத்தி இருக்கும், நடுவுல அந்த குளம் இருக்குமா. ஓகேவா? எத்தனை பேர் ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்கீங்க? வீட்லயே நிறைய பேர் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துக்கு இடையில இந்த குளம் என்னது இருக்கு. இந்த குளத்தை சுத்தி யார் இருக்கா? வியாதியஸ்தர்கள். அந்த குளம் எப்ப கலக்கப்படும், அதை ஃபர்ஸ்ட் யார் இறங்குறா அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறது அவங்க யூதர்களுடைய நம்பிக்கை. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, எனக்கும் அந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் காத்துக்கிட்டே இருந்தார். அவர் யாருன்னு பார்க்கலாமா? அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், 5வது வசனம். ஹல்லேலூயா. 38 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில பாதி நாள் வியாதியிலே செலவழிச்சிருக்கான். 38 வருஷம்னா அவன் பிறந்ததுல இருந்தே கூட வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு போல, காலேஜ் கூட இருந்திருக்காது, வேலைக்கு போல. அவனை அவங்க வீட்டுல இருந்து இவனை எங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க கடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் யாராச்சும் வந்து என்னை கொண்டு போய் அந்த குளத்துல இறக்க மாட்டாங்களா அப்படின்னு அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கான். எத்தனை வருஷமா? 38 வருஷமா. நம்மளுக்கு 2 நாள் காய்ச்சல் இருந்தாலே தாங்க முடியல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம், உடனே பிரிஸ்கிரைப் எல்லாத்துக்கிட்டே கேட்டுருவோம், என்ன அது குடிக்கலாமா இது குடிக்கலாமா அப்படி எல்லாத்துக்கிட்டே கேட்டுருவோம். ஆனா 38 வருஷம் ஒருத்தன் எப்படி இருந்திருக்கான்? வியாதிஸ்தனா இருந்திருக்கான். அதுவும் அந்த குளத்துல படுத்த படுக்கையா இருக்கான். படுத்த படுக்கையா இருக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பெட் ரிடன்ஸ். இப்ப நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்து இருப்பாங்க இல்லையா? காமனான கண்டிஷன். ஸ்மெல் அடிக்கும், பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க, ஆறுதல யாரும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு அவளோட அன்பு செலுத்த மாட்டாங்க, அவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா கூட இப்படி தள்ளி நின்று, அதாவது இப்படி தூரத்துல நின்று பார்ப்பாங்களே தவிர அவங்கள கிட்ட போய் பாசமா பேசி அவங்கள தூக்கி, ஏன்னா அவங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும், போக மாட்டாங்க. 38 வருஷமா ஒருத்தன் படுத்த படுக்கையா இருக்கானா அப்ப அவன் மேல எவ்வளவு ஸ்மெல் அடிச்சிருக்கும். அவன் போட்ட ட்ரெஸ்ஸோட அப்படியே இருந்திருப்பான், அவன் சாப்பிட்டு போட்டதெல்லாம் பக்கத்துல அப்படியே கடந்திருக்கும். ஆனாலும் அந்த இடத்திற்கு ஒருத்தர் வராரு. அவர் யாரு? அல்லேலூயா. அந்த இடத்திற்கு யாரு வரா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துக்கு வராரு. அவருக்கு தெரியல, ஆண்டவருக்கு இந்த அதாவது இந்த குளத்துல ஃபர்ஸ்ட் இறங்குறவங்களுக்கு அற்புதம் நடக்கும், அங்க ஆண்டவர் போக தேவையே இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துக்கு அந்த நாள்ல போறாரு. யாருக்காக தெரியுமா? இந்த 38 வருஷம் சுகமில்லாம இருந்த அவனுக்காண்டி ஏசப்பா என்ன பண்றாரு? அந்த இடத்துக்கு போறாரு. அவன் கிட்ட போய் கேட்கிறாரு ஆண்டவர், உனக்கு சுகமாகுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு 7வது வசனத்துல வியாதியஸ்தன் சொல்றான் பாருங்க, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவர். ஆண்டவருக்கு தெரியாதா இந்த மாதிரி பெதஸ்தா குளத்துல இந்த மாதிரி தூதன் வந்து கலக்குவானா, அப்ப வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இறங்குறவங்களுக்கு அற்புதம் நடக்குமா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனா ஆண்டவர்கிட்ட இந்த வியாதியஸ்தன் புதுசா சொல்ற மாதிரி சொல்றான். அதாவது ஆண்டவருக்கே எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த மாதிரி இது நடக்குமா, என்னை போய் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அவனுக்கு ஏசப்பாவை பார்த்தும் அவனுக்கு அடையாளம் தெரியல. எப்படி தெரியல? ஓ இது இயேசுவானவர் தான் போல அப்படின்னு அடையாளம் தெரியல. உடனே ஹல்லேலூயா, ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. ஏசு அவனை பார்த்தாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு போ அப்படின்னு தான் சொன்னாரு.
அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். அவர் அந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் அந்த இடத்துல எழுந்து என்ன பண்ணானா, படுக்கை எடுத்துக்கொண்டு போறான். இத பார்த்து அங்க இருக்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களாம் இல்லையா? அவன் என்ன நினைச்சான், குளத்துல போய் இறங்கினாதான் அற்புதம் நடக்கும் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவருடைய ஒரு வார்த்தை அவன் என்ன ஆயிடுச்சு, சுகப்படுத்திடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த காலத்துல நிறைய வியாதிகளுக்கு மருந்துகள் இல்லை. ஆனாலும் நம்ம ஒரு விசுவாசம், நம்முடைய விசுவாசம் இருந்தா எப்படியா, அந்த ஒரு விசுவாசத்தினால ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை தர முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், மனக்காயங்கள் இருந்தாலும் ஆண்டவரால சுகம் தர முடியும். இது அவன் செஞ்ச பாவமா இருக்கலாம், அவன் முன்னோர்கள் செஞ்ச பாவமா இருக்கலாம். சில பேர் அவங்களே அவங்க உடம்பு என்ன பண்ணிக்குவாங்க, கெடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்துல விசுவாசமா இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அற்புதத்தை செய்வார். உடனே இதுல பாக்குறோம், அந்த நாள் உடனே பாக்குறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சம்பவத்தை பார்த்து அங்கிருந்த அவன் மட்டும் இல்ல, அந்த மண்டபத்துல இருந்த எல்லாரும் ஆண்டவரால சுகம் பெற்றிருப்பாங்க இல்லையா? ஏன்னா ஒரு அற்புதம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னாலே அது அவங்க பின்னாடி ஒரு கூட்டமே போயிடும். அப்ப அந்த இடத்துல அந்த அற்புதம் நடந்திருக்கிறத பார்க்கும்போது அங்க இருந்த எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, ஆண்டவரிடத்துல வந்திருப்பாங்க. ஆண்டவரால அந்த அன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணிருப்பாரு, சுகத்தை கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை கொண்டு, நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு, நம்மளுக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் மித்தவங்க பார்த்து அவங்களும் நம்மளால என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. இதுதான் சாட்சி. நம்ம வாழ்க்கையை தான் கர்த்தருக்காக என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையினாலதான் மித்தவங்களுக்கு நம்ம காட்ட முடியும், ஏசப்பாவுடைய அன்பை என்ன பண்ண முடியும், காட்ட முடியும். இதுல அவன் அப்படிதான் பண்ணான். 14வது வசனத்துல அவன் பாவம் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது கர்த்தருக்கு என்ன பண்ணிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அவ சொல்றாரு, உனக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், விடுதலை கொடுத்துட்டேன், இனிமே நீ என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நம்மளும் அநேக நேரத்தில் அப்படிதான் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எல்லாம் கரெக்டா பண்ணுவோம், ஆனா திருப்பி அதே பாவத்துக்கு கொண்டு போய் விழுவோம். அதுல இருந்து தான் ஏசப்பா நம்மளை மீட்டு வந்திருப்பாரு. ஆனாலும் தெரிஞ்சே போய் என்ன பண்ணுவோம், திருப்பி விழுத்துட்டு அதுல அடிபட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன காப்பாத்தல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர் மேல பிளேம் பண்ணுவோம். ஸோ இந்த நாள்ல எதையுமே நம்ம ஆண்டவர் மேல பிளேம் பண்ணாம நம்ம என்ன பாவம் செஞ்சோம், ஸோ நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அடுத்த ஒரு சம்பவத்தை நம்ம சுருக்கமாய் வாசிச்சுட்டு நம்ம போவோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 ஒரு ஹல்லேலூயா. இங்க ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். கூனியா இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்களால நிமிர்ந்து பார்க்க முடியாது, வெளி உலகத்தையே பார்க்க முடியாது, எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியாது. அங்கே ஒரு ஸ்திரீ இருந்திருக்கா, அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத குனி. அப்போ அவள் அவ்வளோ குனிஞ்சிருக்கா, அவளுக்கு யாருமே பார்க்க முடியாது, அவளை நிமிக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ இருந்தா. அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தா தெரியுமா? அவளை ஒரு பலவீனப்படுத்த ஆவி அவக்குள்ள இருந்துச்சான். என்ன இருந்துச்சான்? நிறைய நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, நம்மளை இது பலவீனப்படுத்துங்கிறது ஒரு விஷயமே அவங்களுக்கே தெரியாது.
இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாமையே அவங்கள ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விஷயத்துலேருந்தெல்லாம் ஆண்டவர் இன்று ஒரு விடுதலை உங்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை நம்ம செஞ்சாதான் அதை நம்மளை வந்து நார்மலாக டெய்லி லைஃப்பை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். அது நிறைய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபோன் சொல்லலாம், ட்ரிங்க்ஸ் சொல்லலாம், சிகரெட் ஸ்மோக்கிங், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஒரு ஆவிதான் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் கர்த்தர் நினைத்தா, அவங்க விசுவாசித்தா உடனே தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியும், காண முடியும். உடனே அந்த ஏசப்பா அவளை பார்க்குறாரு, பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னார். அவள் மேல் தனது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரோட கையை தான் வச்சாரு. அவள் நிமிர்ந்து ஏசப்பா என்ன பண்ணாலாம், துதிச்சாலாம். அவள் வந்து உடனே என்ன பண்ணலை, ஓடலை, கர்த்தரை வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லாமல் போல. உடனே அவள் என்ன பண்ணாலாம், தேவனை துதிச்சாலாம். இங்கே நிறைய பேர் இருக்கோம், நம்ம சபையில் நம்மளுக்கு அற்புதம்லாம் நடக்கும். ஆனால் அந்த சாட்சியை நம்ம முன்னாடி வந்து சொல்லவே மாட்டோம். ஏன் தெரியுமா, அந்த வியாதி நம்மளுக்கு இருந்ததும் நம்மளுக்கு தெரியக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை ஆச்சுன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது. வந்த மாதிரி வந்துட்டு மனசுலேயே சொல்லிட்டு, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்து உடம்புல வந்து எனக்கு இந்த வலி இருக்குது, எனக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும், விசுவாசிப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்த மித்தவங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க. சாட்சி சொல்கிறது எதுக்கு வச்சிருக்கு தெரியுமா, ஆண்டவருடைய மகிமைப்படுத்த. எவ்வளோ செய்திகள் கேட்டாலும் ஒரு சாட்சி எத்தனையோ பேத்த என்ன பண்ணிடும், மாற்றிடும். ஸோ இந்த நாளிலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 53:5. ஏசாயா 53:5. ஹல்லேலூயா. இதில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அவர்களுடைய தழும்புகளால் குணமானோம். கர்த்தர் சிலுவையில் சிந்தின இரத்தத்துக்கு அளவே கிடையாது. அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எதற்காக? நம்ம சுகமா இருக்கணும், நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்படணும். அதற்காக அவர் அவ்வளோ அடிபட்டார். இந்த நாளில் எத்தனை பேர் சுகம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஆண்டுடைய காயங்களினால என்ன பண்ண போகுது, சுகம் கிடைக்க போகுது. நம்ம நினைப்போம் நிறைய விஷயங்கள்ல, எனக்கு இந்த அற்புதம் நடக்கவே மாட்டேங்குது, ஆண்டவருக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம். நம்ம வந்து இந்த வியாதியஸ்தன் சொன்னால, இந்த மாதிரி இந்த குளத்துல போய் விழுந்தோன்னா அற்புதம் நடக்குமா, ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல நம்மளுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம வாயிலிருந்து ஆண்டவர் வந்து, என் மகள் வந்து அவருடைய வாயால கேட்கிறாளா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா அவர் எப்போ தரணும்னு சித்த வச்சிருக்காரோ அப்ப தருவார். அது வரைக்கும் நம்மளுடைய வேலை என்ன, காத்திருக்கணும். காத்திருந்து தேவனுடைய நன்மையை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, ஓகே. எல்லாம் எழுந்து நிற்போம் நிறைவு ஜெபத்துக்காக. டென்சி வந்து என்கிட்ட கேட்டா, அப்போ நான் 2 சம்பவத்தை நான் தியானிக்க போகிறேன், நீங்கள் எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, சரி பாப்பா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு பேனாலாம் எடுத்துகிட்டு வந்தா. நோட்டு பேனா எடுத்துகிட்டு வந்தோடனே நான் பாட்டுக்கு பேசாமல் படுத்துட்டேன். என்னப்பா சொல்லித்தாரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு படுத்துட்டீங்க அப்படின்னா, அப்படி பின்னாடி இருந்து சாம் சொன்னால் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும் அப்படின்னா. அப்படி நான் எளிதாக சொன்னேன், டென்சி நல்லா 2-3 தடவை வாசி, எதெல்லாம் உனக்கு தெரியுதோ எழுதிக்க, நீ வந்து சண்டே கிளாஸுக்கு எடுக்கிற மாதிரி தான், நாங்களாம் நீங்கள் உனக்கு சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி அவளை தைரியப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன். நிச்சயமாக பலவீனப்படுத்தும் ஆவி, அந்த கூனியா நிமிர முடியாதபடி இருந்த அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நிமிர பண்ணினார். அல்லேலூயா. ஆனால் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நிமிர பண்ண போகிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நிமிர பண்ண போகிறார். நீங்கள் நிமிர்ந்து நடக்கக்கூடிய நாட்கள் சீக்கிரத்தில் வரப்போகுது. 2வது, 38 வருஷமா அவங்க பாருங்க படுக்கையாக இருந்த வாழ்க்கை நடக்க ஆரம்பிச்சுட்டு, நான் அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். இனி இயங்காத காரியமெல்லாம் உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். இயங்காத உறுப்பெல்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதில்
சரி, மெல்வின் பிறந்த நாளுக்கு ஜெபம் பண்ணிடுவோம். ஓகே, சரி, எல்லாம் கண்களை மூடுங்க. மெல்வினுக்கு பிறந்த நாள் கேக் கொண்டு வந்திருக்கியா? நான் சும்மா சொன்னேன்ல, பயப்படாது. ஓகே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, கேட்ட சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களை பலவீனப்படுத்தி வைக்கிற 18 வருடம் 38 வருடம் என்று சொல்லி பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாவதாக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. ஆண்டவர், அது மாத்திரமல்ல, அந்த கூனியினுடைய வாழ்க்கை நிமிர்ந்தது போல என்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நிமிர ஆரம்பிக்கட்டும். தேவ கரத்தினால் அவர்கள் நிமிர்ந்து நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால தேவ மகிமையின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், செய்த சகல உபகாரங்களையும் மறவோம். ஆமென். ஆமென். இப்போ